அவருடைய அந்த பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்தான் அஷஹீதுல் ஹை, உயிரோடு இருக்கக்கூடிய ஷஹீத் என்று சொன்னார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய ஷஹீது, அதாவது பொதுவாக சுஹதாக்கள் எல்லோருமே ஷஹீதுகள் தான், உயிரோடு இருப்பவர்கள் தான். ஆனால் மண்ணறையில் உயிரோடு இருப்பவர்கள். ஆனால் இவர் பூமிக்கு மேலே நடமாடி கொண்டிருக்கக்கூடிய ஷஹீத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, மன் அராத ஐ யன்துர இலா அஹதின் இலா ரஜுலின் யம்ஷி அலல் அர்தி, யார் ஒருவர் உங்களில் யார் பூமியின் மீது நடமாடிக்கொண்டே வகத் கலா நஹபஹு, அல்லாஹ்விடத்தில் தனக்குரிய பங்கை பூர்த்தி செய்து விட்டாரோ, அதாவது உயிர் பூமியில் நடமாடிட்டு இருக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகி விட்டாரோ, அப்படி யாராவது நீங்கள் ஒருவரை பார்க்க விரும்பினால் ஃபல் யன்துர் இலா தல்ஹத் பின் உபைதுல்லா, தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றை தான் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கின்றோம். இவருக்கு ஏன் இந்த பட்ட பேர் கிடைச்சது? அதாவது பூமியின் மீது நடமாடி கொண்டிருக்கக்கூடிய ஷஹீத். பொதுவாக ஷஹீதுனா பூமிக்கு அடியில் தான் உயிரோடு இருப்பார்கள், கபரில் தான் உயிரோடு இருப்பார்கள். ஆனால் யம்ஷி அலல் அர்த், பூமியின் மீது சுத்தி கொண்டிருக்கக்கூடிய, பூமியின் மீது நடமாடி கொண்டிருக்கக்கூடிய ஷஹீதை பார்க்க விரும்பினால் நீங்கள் தல்ஹாவை பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அந்த அளவுக்கு இந்த தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொர்க்கத்து சுப செய்தி சொல்லப்பட்ட 10 பேரில் ஒருவர், அஷரத்துல் முபஷரா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்து சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருவர் ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்றோம். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிலே ஒரு மிகப்பெரிய வியாபாரி, மிகச்சிறந்த வியாபாரி. வியாபாரமே நோக்கம், வியாபாரமே வாழ்க்கை, வாழ்க்கையே வியாபாரத்திற்காக என்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அதனாலேயே சின்ன வயசுலேயே 10 வயசு 12 வயசுலேயே நிறைய வெளியூர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, நிறைய மற்ற மற்ற மக்களோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, நிறைய வெளிநாட்டு அனுபவங்கள், வியாபார அனுபவங்கள், இதெல்லாம் அதில் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு நிறைய கிடைச்சிது. அந்த அடிப்படையில் ஒரு முறை அவருடைய 14வது வயது 15வது வயதிலே புஸ்ரா என்ற ஒரு பகுதிக்கு அதில் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வியாபார நிமித்தமாக போகிறாங்க. போகும்பொழுது வியாபாரிகள் கூட்டமாக போவாங்க வியாபாரிங்க. அப்படி போயிருக்கும் பொழுது ஒரு பகுதியில், அந்த புஸ்ரா என்ற பகுதி கிறிஸ்தவ பகுதி, நிறைய தேவாலயங்கள் சர்ச்சுகள் நிறைந்த பகுதி. அப்போ ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் இவங்க தங்கி இருக்கிறாங்க. அந்த சர்ச்சிலிருந்து ஒரு பாதிரியார் வர்றாரு. பாதிரியார் வந்துட்டு கேட்குறாரு, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எந்த நாட்டு வியாபாரி நீங்கள்? நாங்களாம் அரபு நாட்டு வியாபாரிகள், அரபு மொழி பேசக்கூடியவர்கள். மன் ஃபீக்கும் மினல் ஹரம், புனித ஹரமை சார்ந்தவர்கள் யாராவது இங்கே இருக்கீங்களா? அதான் மக்காவை சார்ந்தவர்கள் இந்த வியாபார கூடத்தில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு தல்ஹா சொல்றாரு. ஆனா மினல் ஹரம், நான் புனித ஹரமை சார்ந்தவன், புனித மக்காவை சார்ந்தவன், என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பாதிரி கேட்குறாரு, அப்படி எனக்கு ஊரில் புறப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? நாங்கள் ஊரில் புறப்பட்டு 1 மாசமா 2 மாசமா ஆச்சு. அப்படியா? இந்த நேரம் அது நிகழ்ந்திருக்கணுமே அப்படிங்கிறாரு. என்ன நிகழ்ந்திருக்கு எனக்கு தெரியலையே. ஏனென்றால் எங்களுடைய பழைய காலத்து பைபிள் குறிப்புப்படியும், எங்களுடைய இஞ்சிலுடைய தௌராத்துடைய குறிப்புகள் படியும் இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் நபி ஆஹிர் ஜமான், கடைசி காலத்து நபி உங்க பூமிக்கு வந்திருக்கணும், உங்க மக்காவுக்கு வந்திருக்கணும், அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த பாதிரியார். அப்போ தல்ஹா சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு யாரும் தெரியாதுங்க, அப்படியே தான் வந்த மாதிரி தெரியலையே, நான் ஊர்லேருந்து புறப்பட்டு 1 மாதம் 1.5 மாதம் ஆச்சு, இது வரைக்கும் இந்த தகவல் வந்த மாதிரி தெரியல, போய் பாருங்கள், உங்கள் ஊரில் நபி ஆஹிர் ஜமான் வந்திருப்பாரு, கடைசி காலத்து நபி வந்திருப்பாரு, எங்களுடைய வேதத்தில் உள்ள குறிப்புகள், எங்களுடைய முன்னோர்களோட வேதங்களில் உள்ள புத்தகங்களோட குறிப்புகள் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக இது அரபு தேசத்திலே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மக்காவிலே நபி, கடைசி காலத்து நபி வந்திருக்கக்கூடிய நேரம் இது, வேணா போய் பாருங்க அப்படிங்கிறார். அப்போ தல்ஹா, மற்ற வியாபாரிகள் தல்ஹாவை பெரிய ஆச்சரியமா பார்க்குறாங்க. அப்படியே மக்கள் இது கேள்விப்பட்டே? நான் இது கேள்விப்படலையே. அப்போ அந்த பாதிரி சொல்றாரு, அப்படி கேள்விப்பட்டால் எல்லாருக்கும் முன்பாக முதல்ல நீங்க போய் அவரை போய் சந்திங்க, யார் முதல்ல போய் சந்திக்கிறார் அவர் பாக்கியவான் அப்படின்னு அந்த பாதிரி ஒரு சுப செய்தி சொல்றாரு. உடனே தல்ஹா அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை அவசர அவசரமாக முடித்து விட்டு, நான் வித்தியாசமான செய்தி சொல்றாருல, இதோட செய்தி கேள்விப்பட்டதில்லை. அரபு மக்கள் வியாபாரம் செய்வாங்க, சண்டை போடுவாங்க, போர் செய்வாங்க, அடிச்சுப்பாங்க, வெட்டிப்பாங்க, கொண்டுப்பாங்க, இதான் நடந்துடுச்சு. இப்போ ஏதோ கடைசி காலத்து நபி அவர் சொல்றாரு, ரசூலா பத்திலாம் அவர் இறுதி நபி, அவர் கியாமத் நாள் வரை அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க, அவர் மூலமாக தான் இது நடக்கும், அதனோட செய்தி சொன்ன உடனே இதெல்லாம் இவருக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது தல்ஹாவுக்கு.
உடனே அப்படியே தான் ஆச்சு. அந்த காலத்தில் செல்போன் இருந்தால் உடனே ஃபோன் பண்ணி கேட்டலாம், இல்லை மெயில் அனுப்பி கேட்டலாம், அப்படி நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி. ஒன்றும் கிடையாது, செல்போனும் கிடையாது, மெயிலும் கிடையாது. உடனே புறப்பட்டு அவருடைய பிஸ்னஸை பாதியிலே முடிச்சுட்டு வேகமாக ஓடி வர்றாரு மக்காவுக்கு. மக்காவுக்கு வந்த உடனே நேராக தன்னுடைய வீட்டில் வந்து கேட்குறாரு, தன் தாய்கிட்ட அம்மா கிட்ட கேட்குறாரு, அப்படிதான் நபி கடைசி நாளத்து நபின்னு யாரும் வந்திருக்காங்களா அப்படின்ற உடனே அவங்க அம்மா சொல்லுது, ஆமாம் யாரோ உளறி வளர்கிறாரு, சும்மா வேற வேலை இல்லை. ஆமாம் உனக்கு எப்படி தெரியும்? இல்லை நான் வந்து இந்த ஊருக்கு போயிருக்கும் போது அங்கே உள்ள பாதிரியார் சொன்னார் இது கடைசி காலத்து நபி அப்படி இப்படி. அந்த பாதிரியார் சொன்னதை போல அம்மாட்ட சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. என்னண்டா ஆஹா அந்த நபியுடைய பேச்சில் நம்ம பையனை மயங்கிடுவோம் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா பொய், நீ அதெல்லாம் நம்பாத அப்படிங்கிறது இந்த அம்மா. இவர் அம்மாவுடைய அந்த மாடுலேஷன் பாடி லாங்குவேஜை பற்றி இவர் புரிஞ்சுக்கிறாரு, அம்மா ஏதோ நம்மகிட்ட மறைக்கிறா அப்படின்னு சொல்லி உடனே இந்த நண்பர்கள்ட்ட போய் கேட்குறாரு, நான் வியாபாரத்துக்கு போயிருந்த நேரத்தில் இந்த இடப்பட்ட காலத்தில் ஏதாவது நம்ம மக்கள் ஏதாவது நடந்துச்சா? என்னப்பா கேட்குறா, ஒரு பெரிய பரபரப்பாயிருது, முகமது திடீர்னு நபின்னு சொல்கிறாரு, அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாரு, தனக்கு அல்லாஹ் இடத்துலேருந்து வஹி வருது, செய்தி வருதுங்கிறாரு, நீ என்ன இதெல்லாம் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் இருக்கிற அப்படின்ற உடனே அப்போ அவர் சொல்கிறார், அப்படியா அந்த முகமது யார் யாரெல்லாம் ஏற்றுருக்குறாங்க அப்படின்ற உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேரை சொல்கிறார் அவர் நண்பர். அபூபக்கர் அவரை ஏற்றுக்கிட்டு பாவம் அன்னைக்கு கூட மக்கா ஹரமில் போட்டு காபத்துல்ல போட்டு அவரை போட்டு அடி அடின்னு அடித்தாங்க அபூபக்கரை. அவர் வந்து அந்த முகமது வந்து ஏற்றுட்டு இருக்கிறாரு, அவர் சொல்கிறத நம்புறாரு அப்படின்ற உடனே தல்ஹா நேராக அபூபக்கர்ட்ட போகிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. போடணும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹாவும் அபூபக்கரும் பெரிய வியாபாரி தான், ஜவுளி வியாபாரி அவங்க. அந்த வியாபார தொடர்பில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் நல்ல நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். அந்த தொடர்பை வச்சு வியாபார தொடர்பு வச்சு நேராக போகிறாங்க அபூபக்கர்ட்ட போகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதோ புது மதத்தை தள்ளிவிட்டீங்களாமா அப்படியா? அப்போ அவங்க சொன்னால் புது மதம்லாம் இல்லை, இதுதான் இயற்கை மார்க்கம், நான் ஏற்றுக்கொண்டது தீனுல் ஃபித்ரா, இயற்கையான மார்க்கம் இதுதான். எந்த மார்க்கம் அது? அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தாவா செய்கிறாங்க. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் அல்லாஹ் பற்றியும் நம்ம இவ்வளோ காலமாக சிலைகளை வணங்கிக்கிட்டு இருந்தோம், கல்லை வணங்கிக்கிட்டு இருந்தோம், அந்த சிலைகளுக்கு கல்லுக்கு எந்த மதிப்பும் கிடையாது அப்படின்னு தாவா செய்ய தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு குடுக்க முடக்க கேள்வி கேட்குறாங்க, இடைக்கேள்விகள் கேட்குறாங்க. அவங்க கேள்விகள் எல்லாத்துக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழகாக தெளிவு சொல்லி பதில் சொல்லிட்டே வர்றாங்க. பதில் சொல்லிட்டே வந்த உடனே ஒரு கட்டத்தில் வந்த உடனே அதில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. திருப்தி ஆன உடனே தான் அந்த பாதிரி சொன்ன செய்திகளை பூரா சொல்கிறது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பாதிரி சொன்னார், அவங்க வேதங்களில் இப்படிலாம் இருக்குதான், இப்படிலாம் வருவாங்களாம், அந்த நபி வந்து இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்குமா, அவங்களுடைய அங்க அவயங்கள் எப்படி இருக்குமா, அவங்களுடைய முக பாவனை எப்படி இருக்குமா, அவங்களுடைய பேசும்போது அவங்களுடைய மாடுலேஷன், அவங்களோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் இப்படி இப்படி இருக்குமா, இந்த விவரங்களை பூரா சொன்னார். எனக்கு அப்படியே பெரிய ஆச்சரியமாகி போச்சு. எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு பாதிரி நம்ம ஊரில் நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம குடும்பத்தில் உள்ள நம்ம சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி ஒரு தெளிவாக சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாகி போச்சு. அப்பா நம்ம போய் உடனே முகமதை பார்க்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதில் தல்ஹாவை கூட்டிட்டு வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் எத்தனை முறை பார்த்துருக்காரு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அது ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கல, அது வரைக்கும் எத்தனையோ முறை ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை பார்த்துருக்குறாங்க. ஆனாலும் அந்த அந்த பாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு வித்தியாசமான மனிதனாக தெரியுறாங்க அவங்களுக்கு. அந்த பாதிரி அங்கே அடையாளங்கள்லாம் சொல்கிறார் இல்லையா, அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்கும், அவங்க நற்குணங்கள் இப்படி இருக்கும், இப்படிலாம் சொன்ன உடனே அந்த பாதிரி சொன்னது பூரா இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புது மனிதனாக தெரிஞ்சாங்க அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன மார்க்கம் கொண்டு வந்திருக்கீங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கேன், அல்லாஹ்வை தவிர யார் இணைங்க வணங்கக்கூடாது, நான் தான் அவனுடைய தூதர், அல்லாஹ்வுக்கு ஆகிரத்து குர்ஆன் ஷரியத்து மார்க்கத்தை எல்லாம் சொல்லி தராங்க. சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து அதில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் பொதுவாக இஸ்லாத்தை ஏற்றவன எல்லா சஹாபாக்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ, என்ன நோவினைகள் தீவினைகள் கஷ்டங்கள் டார்ச்சரு சித்திரவதை ஏற்பட்டுச்சோ, அத்தகைய எல்லா டார்ச்சரும் எல்லா சித்திரவதையும் எல்லா நோவினைகளும் தீவினைகளும் அதில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஏற்பட்டுச்சு, அனுபவிச்சாங்க. இதில் என்ன பெரிய கொடுமைண்டா, மற்ற சஹாபாக்களை எல்லாம் அவனுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் அவங்க தான் நோவினப்படுத்தினாங்க. அதில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தான் பெற்ற தாயே சித்திரவதை செய்தார். அவரை பெற்ற தாயே சித்திரவதை செய்தாள். ஒரு கட்டத்தில் என்னதான் இருந்தாலும் தாயினால் அவர் பொம்பளை தான், ஒரு பொம்பளை வந்து ஒரு வாலிப பையனை அடிக்க முடியலங்கும் பொழுது அவளே ரவுடி ஆட்களை வச்சு அவளே கூலி ஆட்களை வச்சு கையை காலை கட்டி இவனை போட்டு அடிங்க அப்படின்டா. ஒரு முறை நௌஃபல் பின் ஹுவைலித், இவன் யார் அப்படின்னு சொன்னா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய கூட பிறந்த சகோதரன் நௌஃபல் பின் ஹுவைலித். இந்த நௌஃபல் பின் ஹுவைலித் இவர் வந்து ஏற்கனவே சொல்லிருக்கேன், சொன்னேன் ஹதீஜா ரலியல்லாஹு கூட பிறந்த சகோதரன் யாரு? அது நேத்துங்க, இன்னைக்கு கேட்டா எங்க ஞாபகம் இருக்கும் போது ஜுபைர் ரலியல்லாஹு தகப்பனார் அவ்வாம்.
ஜுபைர் ரலியல்லாஹு தகப்பனார் அவ்வாம் இருக்காரு, அவங்களும் ஹதீஜா ரலியல்லாஹுடைய சகோதரர். இன்னொரு சகோதரர் தான் இந்த நௌஃபல் பின் குவைலித். இவன் யார் அப்படின்னு சொன்னா அபூஜஹலுக்கு அன்னைவன், மக்கால வங்கொடுமைக்காரன். இந்த அம்மா என்ன பண்ணுது, யாரு, தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய அம்மா. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா கொண்டு போய் அவன்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. யாரு, அந்த நௌஃபல் பின் குவைலித். இந்த நௌஃபல் என்ன பண்றானோ அந்த அயோக்கியன், தல்ஹாவை மட்டும் அடிச்சு பிரயோஜனம் இல்லை, தல்ஹாவை இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து அபூபக்கர் சேர்த்து அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரையும் ஒண்ணா அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரே பாறையில ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு கட்டுறான். ஒரே பாறையில ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே கயிறால கட்டுறான். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த பாறையில ஒரே பாறையில கட்டி வச்சு ரெண்டு பேரையும் சேர்த்து சித்திரவதை செய்கிறான் இந்த நௌஃபல் பின் குவைலித். அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு இவங்களையும் சேர்த்து வச்சு கட்டினதுனால வரலாறுல இவங்களுக்கு பட்ட பேரு அல் கரீனைன், ஒன்றாக இணைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற பட்ட பேர் உண்டு. யார் ரெண்டு பேருக்கும், அபூபக்கர் ரலியல்லாஹுக்கும் தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுக்கும் ஒன்றாக இணைக்கப்பட்டவர்கள், சேர்க்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற பட்ட பேர் உண்டு, அல் கரீனைன்ங்கிற பட்ட பேர். ஏன் இந்த நௌஃபல் பின் குவைலித் வந்து ரெண்டு பேரையும் பாறையில வச்சு சேர்த்து வச்சு கட்டி சித்திரவதை பண்ணதுனால. எந்த அளவுக்கு நான் ஒரு கட்டத்தில் அதில் தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவை சஃபா மர்வால சை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறாரு, சஃபா மர்வால சை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறாரு, நான் சஃபா மர்வா கிட்ட சை செஞ்சு கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு இளைஞனை, ஒரு 18 வயது இளைஞனை கை ரெண்டையும் பின்னாடி இப்படி கூட இல்லை, இப்படி கழுத்தோடு இல்லை, இப்படி கழுத்தோட கட்டினால ஒரு ஈஸி, நம்மளே கையில் வச்சிடலாம், இந்த பக்கமாக கொண்டு போய் கழுத்தோட சேர்த்து கையை வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்க முடியுதான்னு சொல்லி ரெண்டு கையை இப்படி பின்பக்கமாக கொண்டு போய் நல்ல மேலே இழுத்து கழுத்தோட கை வச்சா அந்த இடம் விழாப்புறம் அப்படியே விட்டு போயிடும், எலும்பு விட்டு போயிடும். இப்படி வைக்கணும் ஈஸியாக வச்சிடலாம், கழுத்தோடு கட்டணுண்டாக்கா இந்த பின்பக்கமாக கொண்டு போய் அந்த கழுத்தோடு கொண்டு போய் ரெண்டு கையை சேர்த்து கட்டிட்டாங்களாம். கழுத்தையும் அவருடைய அந்த இதையும் கையும் சேர்த்து அப்படியே சுற்றி கட்டிடுறாங்க. கட்டிட்டு சாட்டையால் அடிச்சு இழுத்துட்டு போறான் இந்த நௌஃபல் பின் குவைலித். பின்னாடி அவனுடைய தாயார், யாரோட தாயார், தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார், பாவி நாசமா போன நல்ல அடின்னு சொல்லி அவளே தூண்டி விட்டு அடிச்சிட்டு போறா. இந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக. ஆனால் எல்லா சஹாபிய மாதிரியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது எங்கிருந்து தான் அப்பதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஆனா எங்கிருந்து தான் அந்த தியாகமோ அந்த வீரமோ அந்த ஆக்ரோஷமோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விடுவதில்லை என்றத பிடிமானமும் அந்த உறுதித்தன்மையும் இதெல்லாம் எங்கிருந்தா ரப்பல் ஆலமீன் கொடுத்தானே தெரியல. அதுதான் சஹாபாக்கள் நமக்குள்ள வித்தியாசங்க. சஹாபாக்கள் நமக்குள்ள வித்தியாசம் தான் ரப்பல் ஆலமீன் நேரடியாக அந்த பிடிவானத்தையும் அந்த உறுதியையும் கொடுத்தான் அல்லாஹ். அப்பதான் இஸ்லாத்தை ஏத்திருக்கிறாங்க. அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சித்திரவதை பண்றாங்க. இவர்கள் சித்திரவதை செய்ய 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 அவருடைய ஈமானும் தக்குவா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருந்துச்சு. ஈமானும் தக்குவா அதிகமாக தான். அதனால அல்லாமா இக்பால் அவர் சொல்றாங்க, இஸ்லாத்தை வளர்ப்பதிலே அபூபக்கருக்கும் உமருக்கும் என்ன பங்கு இருந்ததோ, அல்லாமா இக்பால் அழகா ஒரு உருது கவிதையில சொல்றாங்க, இஸ்லாத்தை வளர்ப்பதிலே அபூபக்கருக்கும் உமருக்கும் என்ன பங்கு இருந்ததோ அதே பங்கு அபூஜஹலுக்கும் அபூலஹபுக்கும் இருந்தது அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அபூபக்கருக்கு என்ன பங்கு இருந்தது இஸ்லாத்தை வளர்ப்பதிலே அதே அளவுக்கு பங்கு அபூலஹபுக்கும் அபூஜஹலுக்கும் இருந்தது. என்னன்னு பார்த்தா அபூஜஹலும் அபூலஹபும் இப்படி சித்திரவதை செய்யவில்லை என்றால் சஹாபாக்களுக்கு இவ்வளவு வேகம் வந்திருக்காது, இவ்வளவு உறுதி வந்திருக்காது. அதான் அல்லாமா இக்பால் இன்னொரு வசனத்தை சொன்னாங்க, இன்னொரு பைத்துல சொன்னாங்க கவிதையில, இஸ்லாம் ஜிந்தா ஹோத்தா ஹை ஹர் கர்பலே கே பாத், ஒவ்வொரு கர்பலாவுக்கு பிறகுதான் இஸ்லாம் உயிர் பெற்று எழுந்திருக்கும். அப்ப இஸ்லாத்துக்குனே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி, அல்லாஹ்வுடைய ஈமானுக்குனே உள்ள சிறப்பு தன்மை என்ன தெரியுமா, அது ஊததான் பெருக்கெடுத்து பிடிக்கும் அந்த நெருப்பு. அதான் அல்லாஹ் சொன்னா, யுரீதுன லித்ஃபியு நூர் அல்லாஹ், யுரீதுன ஈமான் என்பது அல்லாஹ்வுடைய தீபம், அல்லாஹ்வுடைய வெளிச்சம், அல்லாஹ்வுடைய நெருப்பு. யுரீதுன யுத்ஃபியு நூர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த ஜோதியை, அல்லாஹ்வுடைய இந்த நெருப்பை வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று ஆசைப்படுகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், இவர்கள் ஊதிவிட்டால் அணைவதற்கு இது தீபம் அல்ல, இது ஜோதி, இது நெருப்பு. ஊததான் வளர்ந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் அவனுடைய நூரை, அவனுடைய பிரகாசத்தை முழுமைப்படுத்தியே தீருவான். வலவ் கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் எவ்வளவுதான் வெறுத்தாலும் சரியே.
இது சஹாபாக்கள் காலத்திலிருந்து மட்டும் இல்லைங்க, இன்னைக்கும் எந்த பகுதிகளில் முஸ்லிம்களுக்கு சித்திரவதை நடக்கிறதோ, முஸ்லிம்கள் காஃபிர்களால் வேதனை செய்யப்படுகிறார்களோ, தொல்லை கொடுக்கப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்களுடைய ஈமான் உறுதியாக இருக்கின்றது. எங்கே முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ராகத்தா சந்தோஷமா சாப்பிடுறான், நல்ல நிம்மதியா இருக்கிறான், நல்ல ஏசியில் உட்காந்துருக்கிறான், ஏசி கார்ல போறான், ஏசி வீட்டில் இருக்கிறான், எந்த பிரச்சனையும் இல்லை, 4 பொண்டாட்டி சுகமா கட்டிக்கிறான், நல்ல பங்களால இருக்கிறான்னா அவனுக்கு பாருங்க ஈமான் தடுமாற்றமா தான் இருக்கும், ஆடிக்கிட்டு தான் இருக்கும். எந்த நேரத்தில் காஃபிர் ஆவான் அவனுக்கு தெரியாது. எங்க முஸ்லிம்கள் கஷ்டத்திலையும் வெஷ்டத்திலையும் வேதனையிலையும் துன்பத்திலையும் துயரத்தையும் அல்லல் படுறாங்களோ அங்கேதான் சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய ஈமானை உறுதியாக்குகின்றான். இது சஹாபாக்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து இன்று வரை தொடரக்கூடிய இது ஒரு சரித்திர உண்மை. இது சரித்திர உண்மை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரபு நாட்டெலாம் பார்க்குறீங்க, சில மெயிலில் வர்ற ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், எத்தியோப்பியாவில் சோமாலியாலாம் மக்கள் சஹருக்கு வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், தண்ணிக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் மூமின்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் பாருங்க மக்கள் ரொம்ப ஏழ்மையான மக்கள், அவரோட ஈமானை பாருங்க சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ உறுதியாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவரோட ஈமானும் தக்வாவிலும். அதே நேரத்தில் அரபு நாட்டில் பாருங்க, அது துபாயா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், மற்ற அரபு நாடுகளாக இருக்கட்டும், ஒரு இவ்வளோ நம்ம பள்ளிவாசல் அளவுக்கு பெரிய ஒரு சஹன், பெரிய பிளேட்டு, அந்த பிளேட்டில் பிரியாணியை கொட்டி கறியை கொட்டி ஒரு 50 பேர் சுற்றி உட்காரான், 4 வாய் திங்கிறான், மீதி அப்படியே கொண்டு குப்பையில் கொண்டு கொட்டுறான். அவனுக்கு என்ன ஈமான் இருக்கும்? அவனுக்கு எங்கே தக்குவா இருக்கும்? ஒரு முழு ஒட்டகத்தை அப்படியே அவிய வைக்கிறான், அப்படியே உட்காரான், சுத்தி உட்காந்து 4 பீஸ் பிச்சு சாப்பிட்றான், அப்படியே கொண்டு குப்பையில கொண்டு கொட்டுறான். அப்ப அவனுக்கு எங்கே தக்குவா வரும்? சொகுசு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறான், அவன் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கான், எந்த கஷ்டமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எதை பத்தி கவலை இல்லை. அவனுக்கு கவலைன்னா என்ன இருக்குன்னு தெரியுமா? அடடா அன்னைக்கு பசிக்கலையே அப்படிங்கிறத கவலையா இருக்கும், இன்னும் பசிக்கலையே அப்படிங்கிறது அவனுடைய கவலையா இருக்கும். அல்லது தன்னுடைய மனைவி இடத்துல செல்லும் பொழுது அந்த முழுமையான இன்பம் கிடைக்காட்டா அதான் அவனுக்கு கவலையா இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு லக்ஸுரி வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர்களிடத்துல என்ன ஈமானி, என்ன தக்வா எதிர்பார்க்க முடியும்? ஆகவே எங்கே சஹாபாக்களிடத்தில் ஆரம்பித்த சுன்னத் என்ன சொன்னா, எங்கே ஹஜ்ரத் அல்லாமா இக்பால் அவர்கள் சொன்னதை போன்று தியாகத்திற்கு பிறகுதான், கஷ்டத்திற்கு பிறகுதான், சிரமத்திற்கு பிறகுதான், இன்னல்களுக்கும் தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் பிறகுதான் அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம் வளர்ந்தோங்கும். அதுக்கு ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு முதல் கொண்டு அத்தனை சஹாபாக்களுமே பெரிய சாட்சி. ஹைர், இந்த அளவுக்கு சித்திரவதையும் வேதனையும் செய்யப்பட்டார்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய ஈமானை, அவருடைய தக்வாவை மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தான். இப்படியே இந்த நிலை தொடரக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவு வருகின்றது, நபியே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுங்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க மதீனாவுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு புறப்படுறாங்க. ஆனா ஊர்ல அதில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இல்லை. எல்லாம் ஹிஜ்ரத் கிளம்பும் பொழுது ஹிஜ்ரத்துடைய செய்தியும் தல்ஹாவுக்கு தெரியாது, தல்ஹா ஊர்ல இல்லை. அப்ப அவங்க ஷாம் தேசத்துல போய், சிரியால போய் வியாபாரத்துக்காண்டி போயிருந்தாங்க. ஷாம் தேசத்துல திரும்பி வர்றாங்க. வர்ற வழியில எதேச்சையா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்கறாங்க. வழியில பார்க்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்ன விஷயம், எங்க இந்த பக்கம்? நாங்க மதீனாவுக்கு போறோம் ஹிஜ்ரத் செஞ்சு. ஓ அப்படியே, நான் மதீனா வழியா தான் வந்தேன், மக்கள்லாம் ஒரே பரபரப்பா இருக்கிறாங்க, ஏதோ நபி வர்றாரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆனா நீங்க வரீங்க எதிர்பார்க்கல, நான் யோசிக்கல, யார சொல்ல அவங்களுக்கு கேட்கவும் இல்லை என்ன செய்யுன்னு சொல்லி நான் வேகமா வந்துட்டேன். என்ன விஷயம்? அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தல்ஹாவே அல்லாஹ்விடத்துல உத்தரவு வந்துச்சு, நான் மக்காவில் சந்தித்த சித்திரவதைகள், இன்னல்கள் இதெல்லாம் போதும், நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல உத்தரவு வந்துருச்சு, நான் ஹிஜ்ரத் செஞ்சு நாங்க போறோம், நீங்களும் சீக்கிரம் சேருங்கன்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்திரமாக கூடவே இருந்து வழி அனுப்பிவிட்டு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா மக்கா வந்து அந்த வியாபார பொருள் யார் யார்ட்ட ஒப்படைக்கணும் எல்லாம் ஒப்படைச்சிட்டு அவர்களும் கொஞ்ச நாளைக்கு பிறகு மதீனாவுக்கு புறப்பட்டு சென்றார்கள். மதீனாவுக்கு போகும் பொழுது போய் முதல் வருஷத்திலே பத்ர் போர் வந்துருது. பத்ர் போர்ல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கலந்துக்கல. 313 சஹாபாக்கள் கலந்துக்கிட்டாங்களே, அந்த 313 சஹாபாக்கள் அதில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பேர் கிடையாது, பத்ர் போர்ல கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்பவும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் தேசத்துக்கு சென்றிருந்தார்கள். சில வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க அவங்க வியாபாரத்துக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் வியாபாரத்துக்கு போகல. ஏன்னு சொன்னா, ஷாம் தேசத்துல திரும்பி வந்த உடனே பத்ர் போரில் கிடைத்த கனிமத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் பங்கு வச்சுட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் பங்கு வைக்கும் பொழுது அதுல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம் எனக்கு என் பங்கு தாங்க அப்படின்னு கேட்டாங்க.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பங்கையும் ஒரு சிறிய பங்கு கொடுத்துட்டு சொன்னாங்க, தல்ஹாவே உனக்கு கனிமத்தில் மட்டுமல்ல பத்ர் போரின் நன்மைகளிலும் உனக்கு பங்கு உண்டு அப்படின்னாங்க. அப்ப தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னோட சொந்த வியாபாரத்துக்காண்டி போயிருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொடுத்திருக்க மாட்டாங்க, கனிமத்தையும் கொடுத்திருக்க மாட்டாங்க, நன்மையிலே பங்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுப்படிதான் ஒரு கால் அபூ சுஃபியானுடைய படை ஷாம் தேசத்திலும் புறப்பட்டுச்சு. அந்த ஷாம் தேசத்தில் அபூ சுஃபியானுடைய பழைய உளவு பார்ப்பதற்காக வேண்டியும் அவன் என்னென்ன பொருள் வாங்கி இருக்கிறான், எவ்வளவு ஆயுதங்கள் வாங்கி இருக்கிறாரு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கிறதுக்காக ரசூல் என்ன பண்ணிருக்கலாம், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு யாருக்குமே தெரியாம அனுப்பியிருக்கலாம். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி அனுப்பியிருக்கலாம். அதனால தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் போர்ல கலந்துக்கல, ஷாம் தேசத்துக்கு போனாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஷாம்ல திரும்பி வரும்பொழுது அதற்குள் பத்ர் போர் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆண்டு உஹது போர் நடக்குது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வீரம் உஹது போர்ல எந்த அளவுக்கு வெளிப்பட்டது என்றால், ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் உஹது போரை பற்றி குறிப்பிடும் பொழுதெல்லாம் ذالிக யௌமுல் தல்ஹா, அது தல்ஹாவுக்குள்ள நாள் பாது, தல்ஹாவுடைய டே, அது டே ஆஃப் தல்ஹா. அது அபூபக்கர் சொல்லுவாங்களா, அது டே ஆஃப் தல்ஹா, அது தல்ஹாவுடைய நாள். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, உஹது போரிலே அந்த ஒரு நாளில் தல்ஹா ஆடிய ஆட்டங்கள் அவங்க செஞ்ச வேலை, ஓடின ஓட்டம், அவங்க செஞ்ச பணிகள், இந்த அவர்கள் உஹது போரில் ஆடிய ஆட்டங்கள் ஒன்றே அவர்கள் வாழ்க்கை முழுவதும் செய்த பாவத்திற்கு போதுமானது. அவங்க வாழ்க்கை முழுவதும் பாவம் செஞ்சிருந்தா கூட அந்த உஹது போரினுடைய ஒரு நாள் ஆட்டம் மட்டும், ஒரு நாள் முயற்சி மட்டும், அவர்கள் பட்ட கஷ்டங்கள், மேற்கொண்ட சிரமங்கள், இது மட்டுமே அது போதுமானது என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா. எந்த அளவுக்கு நான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த வரலாறு உஹது போர் வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கிறதுக்காக சுத்தி நின்றாங்க. அப்போ அதாவது எதிரிகள் முஸ்லீம்கள் சிதறி ஓடிட்டாங்க. எதிரிகள் வந்து பல எதிரிகளுடைய கை ஓங்கிடுச்சு. முஸ்லீம்களை சிதறடிச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்கிற செய்தி வேகமா பரவுது. அந்த நேரத்தில் இப்னு துகன்னா இப்னு ஹாமிதி என்பவன் என்ன பண்றான், ரசூலுல்லாஹ்வை கொல்றதுக்காண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இருந்து ஓங்கி வாளால வெட்ட வர்றான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சுத்தி ஆளே இல்லை, சஹாபாக்கள் செதறி ஓடிட்டாங்க. மொத்தமே 4 சஹாபி 5 சஹாபி இருக்கிறாங்க. அதுல நேத்து சொன்ன ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆளு, இன்னொரு ஆள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களும் ஒரு ஆள், தல்ஹா ரலியல்லாஹு ஒரு ஆளு. இவங்க இந்த பக்கம் பார்க்கறாங்க, இந்த பக்கம் அம்பு வருது, இந்த பக்கம் பார்க்கறாங்க, இந்த பக்கம் அம்பு வருது. எல்லாரும் அம்புல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எதிரிகளுடைய கூட்டம் ஒன்று சூழ்ந்துச்சு ரசூலுல்லாஹ் கிட்ட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி அம்பில் செலுத்துற அம்பு எய்றாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அம்பை எதிர்கொள்பவர் யாருன்னு ஒண்ணு, தல்ஹா யா ரசூலுல்லாஹ் நான் வரேன்னு வர்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் தல்ஹாவை நீ வேணாங்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு அன்சாரி சஹாபி வர்றாரு, அந்த அம்பை எதிர்கொண்டு அவர் ஷஹீதாயிடுறாரு. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வந்து குறுக்க வந்து விழுந்து அவர் ஷஹீதாயிடுறாரு. இந்த மாதிரி 4-5 அம்புகளுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த அம்பை எதிர்கொள்வது யாருங்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் தல்ஹா வர்றாங்க. ஆனா கடைசி ரசூலுல்லாஹ் தல்ஹாக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஒவ்வொரு தடவை வேற ஒரு அன்சாரி சஹாபி, வேற முஹாஜி சஹாபி விழுந்து அவங்க ஷஹீதாயிடுறாங்க. கடைசி கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கொல்வதற்காக அந்த இப்னு ஹாமிதிங்கிறவன் பெரிய வாள், கடுமையான வாள், அந்த வாளை வச்சு வெட்டணுங்கிற அவசியம் இல்லை, அதனுடைய வெயிட் மனுஷன் தலையில விழுந்தாலே மண்டை உடைஞ்சிரும். அந்த மாதிரி வாளை வச்சு ரசூலுல்லாஹி ஓங்கி அடிக்கிறதுக்கான வெட்ட வர்றான். இதை ரசூலுல்லாஹ் கவனிக்கல. பின்னாடி ரசூலுல்லாஹ் இப்படி பார்த்து நிற்கிறாங்க, பின்னாடி இருந்து வர்றான். அந்த பக்கம் இந்த பக்கம் கவனிச்சு தல்ஹா ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. அதை தடுக்கிறதுக்கு வழி இல்லை. ஓடி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெட்ட வந்த அந்த வாளை அப்படியே கையால தட்டி விட்டாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தட்டி விட்டதுனால அவங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய தலையில விழ வேண்டிய அந்த வாள் அவனுடைய புஜத்து மேல விழுந்துருச்சு. அவன் தட்டி விட்டு நினைச்சு தலையில விழ வேண்டிய அந்த வெட்டு புஜத்துல விழுந்துச்சு. புஜத்துல விழுந்தனால பெருமானார் உருக்கு சட்டை அணிந்திருந்தாங்க. அந்த சேஃப் கார்டுக்காண்டி உருக்கு சட்டை அணிந்தாங்க. அந்த உருக்கு சட்டையுடைய கம்பி குத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இந்த தாடையில குத்தி இப்படி வாய் வழியா வெளியே வந்ததுல தான் அவங்க 2 பல்லு கீழே விழுந்து முகம் பூரா ரத்தம் ஆயிடுச்சு. இப்படி தட்டி விட்டதுல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 5 விரலும் ஷஹீதாயிடுச்சு. அந்த வாளை தட்டி விட்டாங்க பாருங்க, அதனால தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 5 விரலும் ஷஹீதாயிடுச்சு. அந்த நிலையிலும் எதிரிகள் ரொம்ப சூழ்ந்து வந்துட்டாங்கன்ற உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி கை துண்டா போச்சு. அந்த நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசர அவசரமா தன்னுடைய தோள் மேல தூக்கி வச்சுக்கிட்டு வேகமா ஓடி கொண்டு போய் ஒரு குகையில கொண்டு உட்கார வச்சாங்க தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் உயிரோடு நடமாடி கொண்டிருக்கக்கூடிய ஷஹீதை பார்க்க வேண்டும் என்றால் தல்ஹாவை பாருங்க. ஏன்னா அந்த உஹது போர் முடிஞ்ச நேரத்தில்
தல்ஹா ரலியல்லாஹு தஆலா கையில காயம், உடம்பு பூரா வெட்டு குத்து, உடம்பு பூரா அம்பு காயம். இத்தனை சூழ்நிலையிலும் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிட்டு கொண்டு போய் அந்த குகையில கொண்டு வைக்கிறாங்க. வச்சு கொஞ்ச நேரத்தில் இவங்க மயக்கடிச்சு கீழே விழுந்துறாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சுபைர் வேகமா ஓடி வர்றாங்க. ஓடி வந்து யார சொல்ல உங்களுக்கு என்னாச்சுங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உத்ரு ஓஹது சாஹிபகுமா, உங்க தோழரை முதல்ல பிடிங்க, தோழரை முதல்ல பாருங்கங்கறாங்க. யார தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஓடி வந்து பார்க்கறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உடலிலே 70க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி வெட்டுக்காயம் ஒரு சாதாரண மனிதனுக்கு பட்டிருந்தால் நிச்சயமா உயிரை விட்டிருப்பான், உயிர் போயிருக்கும். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தல்ஹாவுடைய 5 விரலையும் ஷஹீதாக்கி இத்தனை 70க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள் பட்டும் இவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் இவர்தான் பூமியில் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய ஷஹீத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அதனால தான் பின்னாடி அபூபக்கர் சொல்றாங்க, உஹதா அது தாலிகல் யௌமி தல்ஹா, அது தல்ஹாவுடைய டேப்பா, அது தல்ஹாவுடைய நாள். அதுல அவர் தான் ஹீரோ, அன்னைக்கு தல்ஹா தான் ஹீரோ அப்படின்னு நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவுக்கு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா உஹது போரில் மிகப்பெரிய பங்கெடுத்தார்கள். அதற்கு பிறகு சகோதரர்களே, அந்த நேரத்தில் தான் அந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா விஷயமா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஷஹீத் எதனால சொன்னாங்கடா, இவங்களுடைய விஷயமா தான் இந்த ஆயத்து இருந்துச்சு. இந்த ஆயத்து ரிஜாலுன் சதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி வ மின்ஹும் மன் கதா நஹபஹு வ மின்ஹும் மன் யன்ததிர். சில ஆண் மக்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த அந்த ஒப்பந்தத்தை, அந்த சத்திய பிரமாணத்தை, அவர்களுக்குரிய பங்கை பல பேர் நிறைவேற்றி விட்டார்கள், சில பேர் காத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் நிறைவேற்றி விட்டார், ஆனாலும் பூமியின் மீது நடமாடி கொண்டிருக்கிறார். யம்ஷி அலல் அர்த் வகத் கலா நஹபஹு, அவர் நிறைவேற்றி விட்டார், ஷஹாதத்தை அடைந்து விட்டார், ஆனாலும் பூமியில் நடமாடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மனிதரை பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் தல்ஹாவை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அதற்கு பிறகு இவ்வளவு தியாகங்கள், இவ்வளவு கஷ்டங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக எதையும் பொருட்படுத்துறது கிடையாது. எந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தரவா இருந்தாலும் உடனே நிறைவேற்றுறது. இந்த சூழ்நிலையிலும் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு செல்வத்தை எவ்வளவு வாரி வழங்கினா அப்படின்னு சொன்னா, நல்ல பெரிய வியாபாரி, நல்ல வியாபார திறமை உள்ளவங்க, வியாபார டேலண்ட் உள்ளவங்க. அன்னைக்கு நாம நினைக்கிறோம் நமக்கு கொஞ்சம் டேலண்ட் இருந்தாலே, நான் கடையில் உட்கார்ந்தாதான் ஹஸ்ரத் எனக்கு வியாபாரம், நான் பாடு பள்ளியாசு தொழுவதுல வியாபாரத்தை யார் கவனிக்கிறது? நீங்க பாடு தொழுவாங்கன்றீங்க, தொழுவதுல வியாபாரத்தை யார் கவனிக்கிறது? என்ன மாதிரி வியாபார திறமை உள்ளவங்க யாரு? இதெல்லாம் பிசினஸ் ட்ரிக்ஸ் தெரிஞ்சவங்க யாரு கேட்கிறோம். ஆனால் அவ்வளோ பெரிய வியாபாரி, தலை சிறந்த வியாபாரி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவ்வளோ தியாகங்கள் செய்தும் ரப்புல் ஆலமீன் அவங்க வாழ்க்கையில எக்கச்சக்கமான பரக்கத்தில் கொடுத்தான். எந்த அளவுக்கு கொஞ்சம் சகோதரர்களே, ஒரு முறை யமன் தேசத்திலிருந்து ஹதரமௌத், யமன் தேசத்தின் ஒரு சிட்டி ஹதரமௌத், அந்த ஹதரமௌத்திலிருந்து இவர்களுக்கு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 7 லட்சம் தீனார் மதிப்புள்ள ஒரு வியாபார பொருள் வருது. 7 லட்சம் தீனார் வியாபார மதிப்புள்ள வியாபார பொருள் அல்ல, அந்த வியாபாரத்தில் கிடைத்த லாபம் மட்டும் 7 லட்சம் தீனார் வருது. வீட்டுக்கு வர்றாங்க, கவலையாக உட்காந்துருக்கிறாங்க, ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மனைவி உம்மு கல்சூம் பின் அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு மகள், ஆயிஷா ரலியல்லாஹுடைய இன்னொரு மகள், இன்னொரு தங்கச்சி, அந்த அம்மா இவங்களுடைய மனைவி. அந்த வகையில் ரசூலுல்லாஹ் யாருங்க இவங்களும் யாரு? சகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அம்மா பார்க்குறாங்க, தல்ஹா ரலியல்லாஹு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா ஏதாவது வியாபாரத்தை நஷ்டம் ஆகி போச்சா, என்ன பிரச்சனை, நம்ம மேலே தான் வருத்தமானு தெரியலையே அப்படின்னு சொல்லி கிட்ட போய் நைஸாக போய் கேட்குறாங்க, என்னங்க என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, இல்லை என் மேலே ஏதாவது கோவமா வருத்தமா என்னன்னு சொல்லுங்க. இவ்வளோ நல்ல மனைவி பாருங்க, போய் கேட்குறாங்க. நீ நம்ம மனைவிலாம் அப்படி கேட்பாங்களா? கேட்குறாங்களா? நீ சிரிக்கிறது பார்த்தா கேட்கறதுலன்னு தெரியுது. நல்ல மனைவியாக தான் கேட்பாங்க. கணவனுடைய ஒரு சின்ன முகவாட்டமாக இருந்தால் கூட ஒரு நல்ல மனைவிக்கு மனசு தாங்காது, உடனே வந்து கேட்டு நச்சரிப்பாங்க, என்ன என்ன பிரச்சனையோ, ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன வருத்தம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க நல்ல மனைவியா இருந்தா. அந்த மாதிரி எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீரா குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கட்டி பிடிச்ச உடனே பயந்து அலறடிச்சு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்த உடனே வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. ஹதிஜா அம்மையார் என்ன பண்ணாங்க? உடனே போய் கேட்டாங்க, என்னாச்சு யார சொல்ல, என்ன விஷயம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பேய் பிடிச்சிச்சு அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் தெரியல, என்ன ஏதோ பேய் பிடிச்சிருச்சு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, பயமா இருக்குது. அப்ப அந்த அம்மா ஆறுதல் சொன்னாங்க, இல்லை யார சொல்ல, அப்படி இல்லை, இப்படி நீங்க கவலைப்படாதீங்க, நீ யாருக்கு எந்த தீங்கு செய்யல, யாருக்கு எந்த கஷ்டம் கொடுக்கல, அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி பேய் பிடிக்கும், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், இப்படிலாம் அவங்கள வந்து சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, வரக்கா பின் நௌஃபல்ட்ட கூட்டு போனாங்க. வரக்காங்கிற ஒரு பெரிய சாமியார்ட்ட கூட்டு போனாங்க. அப்புறம் அவர் தான் என்ன பண்ணாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி, கடைசி நபிக்கு இப்படி தான் வருங்கிற விவரம்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, உம்மு குல்சூம் பின் அபீ பக்கர் வந்து கேட்குறாங்க, என்னங்க என்ன விஷயம், ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, ரொம்ப கவலையா இருக்கிறீங்களா, என் மேலதான் வருத்தமா? இல்லை என் மேல ஒன்றும் வருத்தம் இல்லை, எனக்கு என்ன கவலைன்னு சொன்னா, நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக்கிட்டே போகுது, நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக்கிட்டே போகுது. யாராவது கவலையாப்படுவோம் நம்ம,
என்னங்க கொஞ்சம் கையில் காசு வந்தோடனே அவனுக்கு இப்போ பூமிக்கு 2 அடி மேலே தான் நிற்பான். அவன் காலைய பூமியில் 2 அடி மேலே தான் இப்படி தான் நடப்பான். நடக்கிறது இப்படி தான் நடப்பான். பூமிக்கு 2 அடிக்கு மேலே கொஞ்சம் கையில் காசு வந்துட்டாலே. ஆனால் அதில் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா 7 லட்சம் தீனார் அவர்களுக்கு லாபமாக கிடைத்திருக்குது. ஒரே வியாபாரத்தில் வருத்தத்தோடு உட்கார்றாங்க. வீட்டில் மனைவி கேட்குறாங்க, சொல்கிறாங்க எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக்கிட்டே போது, ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னங்க இதை போய் பெரிய கவலையாக நினைக்கிறீங்க, இது ஒரு சிம்பிள் விஷயம், சாதாரண விஷயம். என்ன பண்ண சொல்கிற, ஒன்றில் உங்கள் குடும்பத்தை பூரா கொடுங்க, சொந்தக்காரங்களை பூரா கொடுங்க, எல்லாத்தையும் ஆள் கொஞ்சம் பங்கு வச்சு கொடுத்துருங்க. அந்த மாதிரி எப்படி இருக்கிறாங்க பாருங்க, ஆள் கொஞ்சம் பங்கு வச்சு கொடுத்துருங்க, உங்கள் கவலை தீர்ந்துடும். மாஷால் நல்ல ஐடியா கொடுத்த உடனே இருந்த இடத்திலேயே தன்னோட உறவினர்களையும் அழைச்சி அந்த 7 லட்சம் தீனாரை பங்கு வச்சு கொடுத்தாங்க. எதுக்காண்டி சொல்லுங்கன்னா, இது தல்ஹா என்ற ஒரு தனி மனிதனுடைய சிறப்பல்ல, கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்றுவித்த அந்த பாசறையில் பயின்ற பரக்கத் அது. இந்த சிறப்புலாம் ரசூலுல்லாஹ்க்கு தான் போகும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சமுதாயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பியா செய்தார்கள். இங்க நல்லா கவனிக்கணும், ஒரு சஹாபி அவர் சரியாக இல்லை, அவர் கெட்டவராக இருந்தார், அவர் மோசமாக இருந்தார், அவர் நல்லவராக இல்லை, சஹாபாக்களோட எண்ணம் சரியில்லை, அவருடைய சிந்தனை சரியில்லை, அவருடைய அஹ்லாக் சரியில்லை, அவருடைய குணம் சரியில்லை, பதவி ஏறி பிடிச்சு அலைஞ்சாங்க, பண பித்து பிடிச்சு அலைஞ்சாங்க என்றால் இந்த அத்தனை குற்றச்சாட்டும் சஹாபாக்களை போய் சேராது. யாரை போய் சேரும்? யாரை போய் சேரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேரும். ஏன்? இவர்களை பயிற்றுவித்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவருடைய பாசறையில் பயின்ற இவர்கள் ஒழுங்காக இல்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுங்காக இவங்களை தர்பியத் படுத்தலன்னு அர்த்தம். நவுது பில்லாஹ். இவர்களை பணவெறி பிடித்தவர்களா பதவி பிடித்தவர்களா ஆக்கி விட்டார்கள் அர்த்தம். இன்னைக்கு சஹாபாக்களை யார் குறை சொல்கிறார்களோ அவர்கள் சஹாபாக்களை சொல்லவில்லை, சஹாபாக்களை தர்பியத் செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மேல அவதூறு சொல்றாங்க. இது தெரியாம ஈஸியா சஹாபாக்களை பார்த்து சஹாபாக்கள் அண்ணன் எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியோ காத்து கிடந்தாங்க. ரசூலா மூத்தா போன பதவி ஏறி சண்டை போட்டு அலைஞ்சாங்க. 3 நாள் அவங்களுக்கு சண்டை நடந்துச்சு, ஜமல் யுத்தம் நடந்துச்சு, சிஃபின் யுத்தம் நடந்துச்சு. ஜமல் யுத்தம் சிஃபின் யுத்தம் நடந்த வரலாறே வேற. அப்பப்போ உங்களுக்கு சொல்றோம் அந்த வரலாறுகளை எதனால் நடந்துச்சுன்னு சொல்லி. இது எல்லாம் காரணம் காட்டி சஹாபாக்களை நாம் குறை சொல்வோமேனால் சகோதரர்களே, அது சஹாபாக்கள் மீது சொல்லப்படும் பழி அல்ல, அவர்களை பயிற்றுவித்த கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லக்கூடிய பழி அது. இப்படி தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சஹாபிகள் இப்படி ஒரே நேரத்தில் 7 லட்சம் தீனார் தனக்கு லாபம் கிடைச்சோன்னு கவலைப்பட்டிருக்காங்க. மனைவி ஐடியா கொடுக்குறாங்க. அந்த மனைவியும் அந்த பெண்மணியும் எப்படி தர்பியத் ஆயிருக்காங்க பாருங்க. அவங்களும் சொல்றாங்க, நீங்க நம்ம பெண்களா என்ன சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்களா? அதுக்கு எங்க ஈசிஆர்ல 4 இடம் வாங்கி போடுங்க, ஓஎம்ஆர்ல 2 பில்டிங் வாங்கி போடுங்க, மவுண்ட் ரோட்ல ஒரு பங்களா வாங்கி போடுங்க, அண்ணா நகர்ல 7 பங்களா, இப்பதான் சொல்லுவாங்க. இதாங்க கஷ்டம். 7 லட்சம் தீனார் வச்சு என்ன பண்றா தெரியல. இதை உங்க பேர்ல வாங்குறது பிரச்சனை சொல்லுங்க, பினாமி என் பேர்ல வாங்க, என் தம்பி பேர்ல வாங்க, எங்க அத்தா பேர்ல வாங்க. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க, கணவனுக்கு ஆறுதலாக, கவலையப்படாதீங்க, உங்க உறவினர்கள் சொந்தக்காரர் எல்லாத்தையும் கூப்பிடுங்க, கூப்பிட்டு 7 லட்சம் தீனார் பங்கு வச்சிருங்க. நல்லா கவனிங்க, ஏழைகளுக்கு அல்ல, மிஸ்கீன்களுக்கு கொடுக்கல, தன்னுடைய உறவினர்களுக்கு கொடுக்குறாங்க, அள்ளி கொடுக்குறாங்க, தன்னுடைய சொந்தக்காரர் கொடுக்குறாங்க, எடுத்துட்டு போங்க எல்லாம் ஆளு கொஞ்சம், என்னுடைய பாரத்தை குறைங்க அப்படின்னு சொல்லி. சகோதரர்களே, இது சத்திய சஹாபாக்கள் வரலாற்று நடந்த கதை அல்ல, ஏதோ சரித்திரம் அல்ல, அல்லது ஏதோ ஒரு கதை கற்பனை அல்ல, யதார்த்தமான சத்தியமான உண்மை. ஒரே சம்பவத்தில் நடந்தது. இதே மாதிரி சம்பவம் நடக்குது. அதுல சுவாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அது தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இன்னொரு மனைவி. நல்லா புரிஞ்சுங்க, சஹாபாக்கள் தக்வாவிலும் ஈமானிலும் இறை அச்சத்திலும் ஆகிரத்து மேல நம்பிக்கையிலும் எப்படி நிறைஞ்சிருந்தாங்களோ அதே மாதிரி திருமணம் முடிப்பதிலும் குழந்தைகள் பெறுவதிலும் எந்த குறையும் வைக்கல. எப்படி சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு 5 மனைவி 18 குழந்தைகளோ அதே மாதிரி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 5 மனைவி 16 குழந்தைங்க, 2 குழந்தை மிஸ் இருக்கு. 5 மனைவி 16 குழந்தைகள். 5 மனைவி ஒரே இடத்துல 5 மனைவி இல்லை, ஒரு மனைவி இறந்துட்டாங்க, ஒரே இடத்துல 4 மனைவி திருமணம் முடிச்சிருந்தாங்க. அவ்வளோ மனைவி 4 மனைவி இருக்கிறாங்க, 16 குழந்தை இருக்கிறாங்க. அப்பவும் பாருங்க, தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் தன்னுடைய சுற்றத்தாருக்கும் பங்கு வச்சு கொடுக்கணும் தான் உறுதியா இருந்தாங்க. அதற்கு பிறகு அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அப்படின்னு சொன்னா சுவாதி ரலியல்லாஹு தஆலா இவர்களும் அதில் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இன்னொரு மனைவி. அந்த மாதிரி போது தல்ஹா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ண, அதாவது எனக்கு அந்த வியாபாரத்தில் 3.5 லட்சம் திர்ஹம் கிடைச்சது. எனக்கு மனைவிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, 3 லட்சம் திர்ஹம் கிடைச்சது, என்ன பண்ணுன்னு தெரியல திர்ஹத்தை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இது ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி உடனே ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்குறாங்க. 2 மனைவி விஷயத்திலும் அதில் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. ஒரு முறை தல்ஹா ரலியல்லாஹு வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க, அவங்களோட உறவினர் வருவாரு, வந்து சொல்றாரு, தல்ஹா என்ன தெரியுதான்னு கேட்கிறாரு. தல்ஹா சொல்றாங்க, எனக்கு தெரியலீங்களே அப்படின்றாங்க. நான் தான் அவங்களுடைய தூரத் சொந்தம், ஏதோ ஒரு உறவு சொல்றாரு, சாச்சாவுடைய பெரியத்தாவுடைய அக்காவுடைய மச்சானுடைய மச்சனுடைய தம்பியுடைய காக்கா அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாரு, நான் தூரத் சொந்தம் அப்படின்னு. சரி, என்ன சொந்தம், என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க, நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறேன், நான் உறவின் பெயரால் கேட்கிறேன், உறவுங்கிற உரிமையோடு கேட்கிறேன், எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாங்க.
உடனே தல்ஹா ரலியல்லாஹு உடம்புல ஆடி போயிடுது. இதுவரை யாரும் என்ற உறவை சொல்லி என்ன என்கிட்ட இது கேட்டது கிடையாது, யாசகம் கேட்டது கிடையாது. நான் உங்களோட உறவினன், நான் சொந்தக்காரன், நான் சொந்தத்தோட கேட்கிறேன், உரிமையோட கேட்கிறேன் அப்படின்னு உறவை சொல்லி இதுவரை என்கிட்ட கேட்டு யாரும் கேட்டது கிடையாது. நீங்க முதல்ல கேட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏதாவது கொடுங்க உங்களால் முடிஞ்சது. உடனே தல்ஹா ரலியல்லாஹு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தான் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 3 லட்சம் தீனாருக்கு ஒரு தோட்டத்தை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவங்க கையில இருந்து ஒரு தோட்டத்தை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க 3 லட்சம் தீனார் கொடுத்து. அவங்க சொல்றாங்க, நான் இப்பதான் உஸ்மான் ரலியல்லாஹு 3 லட்சம் தீனாரை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த தோட்டத்தை அப்படியே உங்களுக்கு தந்துடுறேன், இல்ல தோட்டம் வேணாங்கிறீங்களா அந்த தோட்டத்தை வித்து அதற்கு கிரயத்தை தந்துடுறேன், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, நம்மளால கற்பனை பண்ண முடியுதுங்களா? ஹசரத்து தல்ஹாக்கு ஏதோ சொந்தம் போல தெரியுது, இவ்வளவு உயர்த்தி பேசிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஹசரத் சமந்தியா இருப்பார் போல தெரியுது தல்ஹா ரலியல்லாஹு. இதெல்லாம் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுங்க. இப்படிலாம் வாழ்க்கை நடந்திருக்குமா? இப்படிலாம் சரித்திரங்கள் இருக்குமா? நம்ம அதாவது சஹாபாக்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாற்றை, அற்புதமான சரித்திரத்தை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஈமான் பலமாக இருந்தது. ஆனா நாம எப்படின்னா இதெல்லாம் உண்மையாக இருக்குமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஈமான் பலகீனமா இருக்குது. நம்முடைய ஈமான் எப்படி பலகீனம்? அவங்க இந்த சரித்திரத்தை நிகழ்த்தி காட்டிட்டாங்க, அந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்க ஈமான் உறுதியை கொடுத்திருந்தான். ஆனா நமக்கு இதெல்லாம் உண்மையா இருக்குங்களா? உட்கார்ந்த இடத்துல நடந்த இடத்துல உஸ்மான் 3 லட்சம் தீனாருக்கு வாங்கினாரா, அப்படியே இடத்த கொடுத்தாங்களா, இன்னைக்கு யாரா அப்படிலாம் பண்ணுவாங்களா, சிறத்து யாரா செய்ய முடியுமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஈமான் பலகீனமா இருக்குது. இது அதான் தல்ஹா ரலியல்லாஹு காலத்தில் நடந்த சம்பவம். சோதலே அந்த தோட்டத்துக்குரிய ஒரு வரலாறு என்ன தெரியுமா? அந்த தோட்டத்துக்குரிய ஒரு வரலாறு, அற்புதமான வரலாறு. பிற்காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு மறுபடியும் இந்த தல்ஹா ரலியல்லாஹு கையில் 3 லட்சம் தீர்க்கம் கொடுத்து வாங்குறாங்க ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை சல்மான் தல்ஹா ரலியல்லாஹு பண்றாங்க. அவர் உறவினர்கிட்ட கேட்கறாங்க, உனக்கு பணம் வேணுமா இல்ல தோட்டம் வேணுமான்னு. அவர் சொல்றாரு, எனக்கு பணமாவே கொடுத்துருங்க, நான் எங்க போய் தோட்டத்தை கூட வித்துட்டு இருக்கிறது, எனக்கு இப்ப அர்ஜென்டா பணம் தான் தேவைப்படுதுன்னு. உடனே தல்ஹா ரலியல்லாஹு பண்றாங்க, அந்த தோட்டத்தை ஒரு யூதரத்துல வித்துறாங்க அவசரத்துக்கு. இது எப்படி உண்மைங்கிறது உங்களுக்கு சான்று சொல்றேன். ஒரு யூதரிடத்துல அவசரத்துக்கு வித்துறாங்க. விற்ற உடனே அந்த விற்ற பணத்தை வாங்கி தன்னுடைய உறவினர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க. அந்த தோட்டம் பல்லாண்டு காலமாக யூதர் கையிலே இருக்குது. பிற்காலத்தில் சகோதரர்களே, மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுது. தண்ணீர் பஞ்சம் மதீனாவிலே, எந்த கிணத்துலையுமே தண்ணி இல்லை. சுத்தி வச்சு பார்த்தா கடைசி அந்த யூதனுடைய கிணத்துல மட்டும் தண்ணி இருக்குது. எந்த கிணத்தை தல்ஹா ரலியல்லாஹு வித்தாங்களோ யூதனுக்கு, உஸ்மான் காலத்துல தல்ஹா கிடைச்சி தல்ஹா யூதனுக்கு வித்தாங்களோ அந்த யூதனுடைய கிணத்துல மட்டும் தண்ணி, அந்த கிணத்துல மட்டும் தண்ணி இருக்குது. மதீனால எங்கேயுமே தண்ணி இல்லை. அந்த யூதன் என்ன பண்றாங்க, முஸ்லீம்கள் மீது பொச்சரிப்பினால பொறாமையினால முஸ்லீம்கள் யாரையுமே அதுல தண்ணி எடுக்க விடுறதில்லை, யூதர்கள் மட்டும் தண்ணி எடுத்துட்டு போறாங்க அதுல. அப்போ அந்த கஷ்டமான நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் முறையிறாங்க, யார சொல்லலாம், நீங்கள் அந்த யூதரை கொஞ்சம் கூப்பிட்டு பேசி பாருங்க, யார சொல்லலாம், பாவி குடிக்க தண்ணி கூட தர மாட்டேங்கிறான், அவன் கிணத்துல மட்டும் தான் தண்ணி இருக்குது, நம்ம போய் தண்ணி எடுத்தால் தண்ணி தர மாட்டேங்கிறான். இந்த தல்ஹா பர்கள் அவசரப்பட்டு அந்த தோட்டத்துக்கு தலா எதிர்பார்த்து நினைக்க வச்சுட்டாங்க அவங்க, இப்படிலாம் ஆகுண்டு அவசரப்பட்டு தோட்டத்தை கொண்டு போய் அவருக்கு வித்துருக்காங்க, அந்த யூதன் வித்துருக்காங்களே, நம்மள்ட்ட இருந்தால் தல்ஹா இருந்தால் ஈஸியாக நம்ம தண்ணி எடுத்துட்டு போகலாமே அப்படின்ட்டு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. இது யூதன்கிட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக தண்ணி தரமாட்டான். உடனே தன்னுடைய மருமகனை கூப்பிட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு, உஸ்மானே அந்த தோட்டத்தை மறுபடியும் நீங்கள் கைப்பற்றுங்கள், எப்படி எத்தனை மடங்கு விலை கொடுத்தாலும் அந்த தோட்டத்தை விலைக்கு வாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு போய் கேட்குறாங்க, அந்த யூதன் 1க்கு 10 மடங்கா விலை சொன்னான், 1க்கு 10 மடங்கா விலை சொன்னான். விலை சொன்ன உடனே உஸ்மான் ரலியல்லாஹு கொஞ்சமே யோசிக்கல, என்ன இவ்வளவு தானே விலை, இதுக்கு இவ்வளவு தானே இது மதிப்பு, இவ்வளவு விலை சொல்றானே, அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அந்த தோட்டத்தை வாங்கினாங்க. நம்ம உஸ்மான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்க்கு யாருங்க மருமக, ரசூலுல்லாஹ் மாமனார். இன்னைக்கு ஒரு சொத்து ஒன்று விலைக்கு வருது, மருமக மாமனார்கிட்ட கேட்குறாரு, மாமனாரே அந்த சொத்து ஒன்று வாங்கலாமா அப்படின்ட்டு. மாமனார் என்ன சொல்லுவாருங்க, என்ன சொல்லுவாரு, மறுபடிய வாங்க, இதுல இருக்குது, அப்படியே அதை என் மாமேல எழுதிருக்கேன் அப்படிங்குவாரு. அதான இயல்பு, அந்த சொத்தை என் மாமேல எழுதுங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகன் இந்த சொத்தை வாங்க சொல்லி அதை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்ய சொன்னார்கள். அல்லாஹ்வுக்காக இதை வக்ஃப் செஞ்சிருங்க, முஸ்லீம்கள் எல்லாரும், முஸ்லீம்கள் யூதர்கள் எல்லாரும் அதுல தண்ணி எடுக்கட்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு ஏற்று தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த தோட்டத்தை வக்ஃப் செய்தார்கள். அருமை சகோதரர்களே, மதீனாவிலே இன்றைக்கும் அந்த தோட்டம் பீர் உஸ்மான் என்ற பெயரில் இருந்து வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், பல முறை போய் பார்த்திருக்கேன் அந்த தோட்டத்தை. இன்றைக்கு அந்த தோட்டம் ஹயாத்தா இருக்குது. அதுல என்ன ஒரு பெரிய விசேஷம் சொன்னா, அந்த தோட்டத்திலே, அந்த கிணற்றுக்கு பக்கத்திலே கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையாலே ஒரு பேரிச்ச மரத்தை நட்டிருக்கிறாங்க. அந்த பேரிச்ச மரம் இன்று வரை காய்த்து கொண்டிருக்கின்றது.
இதை விட வாழும் சாட்சி என்னங்க வேணும்? வாழும் ஆதாரம். இன்னைக்கு அந்த தோட்டத்துக்கு பேர் பீர் உஸ்மான், போர்டே போட்டு வைக்கப்படுது மதினால. பீர் உஸ்மான் போர்டே இருக்குது இன்னைக்கும். பலமுறை இங்கே மதினால போற பல ஆஜிகள் போய் பார்த்துருப்பாங்க. மதினாவுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கையில் இருந்து உள்ள போக விடுறது. உள்ள போனா அந்த ரசூலா வச்ச பேர் சம்பந்தம் எல்லாம் காய் இலையெல்லாம் பச்சிட்டு வராங்கன்னு சொல்லி உள்ள போக விடுறது இல்லை. வெளிலேருந்தே பார்த்துட்டு வரலாம் பீர் உஸ்மான. இன்னைக்கு அந்த கிணற்றுக்கு பேர் பீர் உஸ்மான், உஸ்மானுடைய கிணறுன்னு பேரு. சோதனை பாருங்க, இந்த அளவுக்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை செலவழிப்பதிலே கொஞ்சமும் தயங்கினதில்லை. இதற்கு காரணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்திய தர்பியத், சத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய ஒழுக்கம், நல்லொழுக்க பயிற்சி. இந்த பயிற்சியின் காரணமாக சஹாபாக்கள் இப்படி விளங்குனாங்க. இந்த ரசூல் தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய இத்தகைய சஹாவத், வாரி வழங்கும் இந்த குணத்தை பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா பேர் வச்சாங்க. யா தல்ஹா, அந்த தல்ஹத்துல் ஃபய்யாத், நீ வாரி வழங்கும் தல்ஹா என்று சொன்னார்கள். தல்ஹத்துல் ஃபய்யாத் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஒரு கட்டத்தில் அல் ஷஹீதுல் ஹை, உயிருள்ள ஷஹீத், நடமாடி கொண்டிருக்கும் ஷஹீத் நாங்க. இன்னொரு கட்டத்தில் தல்ஹத்துல் ஃபய்யாத் பேர் வச்சாங்க. இப்படி அதில் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது நல்ல அழகான பட்ட பெயர்களை சூட்டி மகிழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான பிறகு சகீஃபத்து பனு சாயித், மதீனாவில் உள்ள பனு சாயித் கோத்திரத்தை சார்ந்த ஒரு திண்ணை, ஒரு முற்றம், அந்த முற்றத்தில் தான் மிக காரசாரமான விவாதம் நடக்குது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு யாரை ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான விவாதம் அந்த சகீஃபத்து பனு சாயித்ல நடந்துட்டு இருக்குது. அந்த சகீஃபாங்கிற திண்ணை, அந்த திண்ணையில் நடந்துட்டு இருக்குது. சொல்லுவாங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனது திங்கட்கிழமை ஃபஜ்ருக்கு பிறகு. திங்கட்கிழமை ஃபஜ்ருக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆறாங்க. ஜனாசா எடுக்கப்பட்டது, அடக்கம் செய்யப்பட்டது புதன்கிழமை அஸ்ருக்கு பிறகு. திங்கட்கிழமை ஃபஜ்ருக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாறாங்க. புதன்கிழமை அஸ்ருக்கு பிறகு ரசூல் அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஏங்க அது வரைக்கும் 2 நாள் என்ன நடந்துச்சு? 2 நாள் என்ன பண்ணாங்க? அமெரிக்காவில் ஒரு அண்ணன் மகன், சிங்கப்பூர்ல சித்தப்பா மகன் வந்து காத்துட்டு இருந்தாங்களா? இல்லை. அந்த சகீஃபத்து பனு சயீதுல, பனு சயீதுடைய அந்த திண்டிலே, அந்த திண்ணையிலே சஹாபாக்களுடைய காரசாரமான விவாதங்கள், காரசாரமான கருத்துக்கள், கருத்து பரிமாற்றங்கள், ஆலோசனை, பிரச்சனை, இங்கிருந்து அங்க போய் சமாளிக்கிறது, அவற்றை இங்க சமாளிக்கிறது, இவரை போய் கன்வின்ஸ் பண்றது, இவரை கன்வின்ஸ் பண்றது. என்ன நடக்குது? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சமுதாயத்தை விட்டு சென்றார் என்றால், தனக்கு பிறகு இந்த உம்மத் ஒரு நிமிடம் கூட தலைமை இல்லாத, அமீர் இல்லாத, ஹலீஃபா இல்லாத உம்மத்தாக இருக்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். அதனால சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஜனாசாவை அடக்கம் செய்யறதை பத்தியோட கவலைப்படாம அடுத்த தலைவர் யார் தேர்ந்தெடுத்தாங்க. அதுல வாத பிரதிவாதம் ஈடுபட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய சமுதாயத்திற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்தபடியாக அவர்கள் ஈக்குவலான ஒரு தலைமையை உருவாக்க வேண்டும் என்றால் சாதாரண விஷயமா? குப்பனையை சுப்பனையை நிறுத்திட முடியுமா? அப்ப என்ன பண்ணாங்க? ஆக்ரோஷமா விவாதம் பண்ணாங்க, ஆலோசனை பண்ணாங்க, எல்லாம் திறந்த மனதோட உட்காந்து பேசினாங்க. நம்மள மாதிரி உள்ளத்துல ஒன்று வச்சு உதட்ட பேசல. சில சமயம் ஆலோசனை பார்த்தீங்கன்னா, ஆச்சார போடுங்க, அவர் தான் தலைவர், வெளியே போய் ஒன்னா நம்ம திருட்டு போய் இவனை போய் போடுறாங்க பாரு. இப்படி உள்ளத்துல ஒன்று உதட்டோட பேசி முனாஃபிக்தனமா பேசல, வெளிப்படையா சொன்னாங்க இவர் தகுதி இல்லைங்க தலைமைக்கு. நேரம் முன்னுக்கு சொன்னாங்க, முகத்துக்கு எதிர இவர்கிட்ட எந்தெந்த குணங்கள் இருக்கு, தகுதி இல்லை அப்படின்ட்டாங்க. இவரை ஏத்துக்காதீங்கட்டாங்க. இந்த விவாதங்களுக்கு பிறகுதான் சத்திய சஹாபாக்களுடைய தக்வா, கடமை உணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. அசருக்கு முன்பாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஹலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுக்கப்படுவதிலே முக்கியமான பங்காற்றியவர்கள் ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்ன ஒன்று ஆரம்ப காலத்து நண்பர், ஆரம்ப காலத்திலே நண்பர், 2 பேர் கரீனைன்னு சொல்லப்பட்டவங்க. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருந்து எல்லா விதமான நல்லது கடலையும் பார்த்தவங்க. எல்லாத்துக்கும் மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சைக்கிளைகள், இஷாராக்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்புறம் அபூபக்கர் தான் கலீஃபா, அவருக்கு பிறகு உமர் தான் கலீஃபா என்பதை சில சைக்கிளைகளா பெருமானார் சொல்லிட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் வச்சு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அந்த 3 நாட்கள் கஷ்டப்பட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவை தேர்ந்தெடுத்தாங்க. இதைத்தான் சில பேர் சொல்றாங்க, அன்னையப்பன் சாவான் திண்ணையப்பன் காலியாவும் சஹாபாக்கள் சண்டை போட்டாங்களாம் பதவிக்காண்டி. நவுதுபில்லா. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை, பதவிக்காக சண்டை போட்ட சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கிட்டு போனாங்க. கேடுகட்ட அரசியல்வாதிகளை ரசூலுல்லாஹ் நிர்ணயிச்சுட்டு போனாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அபூபக்கருடைய அந்த 2 ஆண்டு காட்சி காலத்துக்கு பிறகு அவங்களுடைய சக்கராத்து நேரத்தில் அடுத்து உமரை நியமிக்கலான்னு அபூபக்கர் ஆசைப்படும் பொழுது அதற்கு பலத்த எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. கிலாஃபத்துக்கு உமர் தகுதியானவர் இல்லை,
இவர்கள் மட்டுமல்ல, பெரும் பெரும் சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மாதிரி எல்லாம் உமர் முகத்துக்கு எதிரிலேயே, பின்னாடி முகத்தாச்சனையா இல்ல, முனாஃபிக் தனமா இல்ல, முன்னாடியே சொன்னாங்க உமர் ரொம்ப கடினமான குணம் உள்ளவர், எதுக்கு எடுத்தாலும் எதல்லி யார சொல்லலாம் அதனை உனக்காகோ எனக்கு பெர்மிஷன் கொடுங்க இப்பயும் தலையை தூக்கிட்டு வர அப்படின்ற ஆளு. இவரை ஹலிஃபா வச்சோம்டா ஒரே வெட்டு குத்து சண்டையை தான் பார்க்கலாம். அதனால இவர் ஹிலாஃபத்து தகுதியானவர் இல்லை. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தீர்மானிச்சிட்டாங்க, உமர் தான் தகுதியானவர்னு தீர்மானிச்சிட்டாங்க. அவனோட சக்கராத்தில் போய் தலஹாதின பக்கத்தில் சொல்றாங்க, அபூபக்கரே நீங்கள் அல்லாஹ்ட்ட போய் சேர போறீங்க, நீங்க இந்த நேரத்தில் உமர் தகுதி இல்லாத ஒரு உமரை ஹலீஃபா தீர்மானிக்கிறீங்க, நீங்க அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் எப்படி தீர்மானிச்சாங்க என்ன பதில் சொல்லுவே அப்படிங்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு கால் என்ன உமரை எப்படி தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்டால், யா அல்லாஹ் இப்பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களிலேயே மிகச் சிறந்த ஒருவரை நான் ஹலீஃபா நியமித்து வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் தைரியமாக பதில் சொல்வேன் அப்படின்னாங்க. சகோதரர்களே, அவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு ஹிலாஃபத்து பொறுப்பை எடுத்தவுடன் அவருடைய குணம் அப்படியே மாறி போயிடுது. யார்? உமருடைய குணம். அந்த கரடுமுரடான உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எடுத்தவங்களாம் வெட்டுவன் குத்தணிக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆனால் அவருடைய அந்த குணம் அப்படியே மாறி போயிடுது ஒரு பொறுப்பு கிடைச்ச உடனே. அவ்வளோ அமைதியாக, ஆனால் எந்த நேரத்தில் ஸ்ட்ராங்கா நிற்கிறோம் அங்கே ஸ்ட்ராங்கா நின்றாங்க, எங்க வீரத்தை காட்டுவாங்க வீரத்தை காட்டினாங்க, எங்க அமைதியா இருக்கணும் அங்க அமைதியா இருந்தாங்க. இந்த குணத்தை எல்லாம் பார்த்த பிறகு யார் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் வாயார வாழ்த்தினார்கள். யாரை? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூபக்கர் வாழ்த்துறாங்க, ஆஹா அபூபக்கர் நல்ல காரியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல அதுல தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுக்கும் பொழுது வன்மையா எதிர்த்தாங்க, உமர் தகுதியானவர் அல்ல ஹிலாஃபத்துக்குன்னு சொல்லி. ஆனா எப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த 12 வருஷ ஆட்சி காலத்தில் அவருடைய நற்குணங்கள், அவருடைய அற்புதமான சாதுரியம், புத்தி கூர்மை, அழகா முடிவெடுக்கும் திறமை, அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது அவர்களால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அற்புதமான மாற்றத்தை பார்த்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு புகழ்ந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அற்புதமான மனிதரை தான் நமக்கு ஹலீஃபா நியமிச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா பிறகு அந்த உமர் எல்லாம் தீர்மானிச்சாங்களே 6 பேர் கொண்ட ஷூரா அடுத்த ஹலீஃபாவை தேர்ந்தெடுப்பதற்கு, அதில் எப்படி சுபைர் ரலியல்லாஹு இருந்தாங்களோ அதே மாதிரி தல்ஹா ரலியல்லாஹு இருந்தாங்க. அதில் அந்த 6 பேர் கொண்ட ஷூராவிலே தல்ஹா ரலியல்லாஹு இருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தீர்மானிக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு நியமிக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹாதத்துக்கு பிறகு நேற்றைய தினம் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன், அந்த ஜமல் யுத்தத்திற்கு அதில் சுபைர் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா கிளம்பும் போது அதில் யார் வந்தாங்க? தல்ஹா ரலியல்லாஹு வந்தாங்க. வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யார் கொலை செஞ்சாங்க, அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கணும் முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, மதீனாவில் நடக்கக்கூடிய இந்த மிஸ்ரிகள், இந்த எகிப்துக்காரர்கள் வந்து நடத்தக்கூடிய இந்த அநியாயத்திற்கு, இந்த சூழ்ச்சிக்கு, இந்த அமைதி இல்லாத ஒரு குணத்தை ஏற்படுத்துங்க, கட்டுப்படுத்துங்க அப்படின்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னால் முடியலப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ 3 பேர் தான் போறாங்க எங்க கூஃபாவுக்கு. யார் 3 பேரும்? சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 3 பேர் தலைமையில் ஒரு 5000 பேர் கொண்ட படை இதுக்கு போறாங்க, கூஃபாவுக்கு போறாங்க. அங்க போனோன்னு தான் சுபைர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, அப்படியே வாபஸ் ஆயிடுறாங்க. நேற்று சொன்னேன் உங்களுக்கு, சுபைர் வாபஸ் ஆயிடுறாங்க. ஏன் வாபஸ் ஆகிறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு விஷயம் சொல்லி காட்டின உடனே சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வாபஸ் ஆன உடனே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வாபஸ் ஆயிடுறாங்க. சுபைர் ரலியல்லாஹு தஆலா லொஹர் தொழுகைக்கு பிறகு கொலை செய்த அதே அயோக்கியன் அதில் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கிறான். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கிறான். ஷஹீதாக்கிய பிறகு அவருடைய உடல் அந்த சிரியா பகுதியிலேயே, கூஃபாவுக்கும் பஸ்ராவுக்கும் நடுவிலே அந்த ஷாம் தேசத்தின் பகுதியிலேயே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கும் அதில் தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய கபர் அந்த ஷாம் தேசத்து பகுதியில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, இந்த சத்திய சஹாபாக்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய இந்த அற்புதமான படிப்பினைகள், பாடங்கள் என்னவென்றால், நாம் இந்த சமுதாயத்தை போன்று, இந்த சஹாபாக்கள் சமுதாயத்தை போன்று ஒரு உன்னதமான ஜீவனுள்ள சமுதாயமாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட சமுதாயமாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்த அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக எல்லா விஷயத்திலும், வீரத்திலும், தீரத்திலும், ஷஹாதத்துடைய வேட்கையிலும், தக்வாவிலும், இறை அச்சத்திலும், சதகாவுடைய சிந்தனையிலும், மறுமைக்காக நாம் பாடுபடுகின்ற அனைத்து முயற்சிகளிலும் ரப்புல் ஆலமீன் சத்திய சஹாபாக்களை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கிய தந்தல்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு சில கேள்விகள் ஆன்லைனில் மெயிலில் வந்த கேள்விகள், இதை மட்டும் பதில் சொல்லி முடிச்சிடுறேன். அசர் தொழுகைக்கும் மகரிப் தொழுகைக்கும் இடையில் உள்ள நேரத்தில் சுன்னத்து மற்றும் நஃபிலான தொழுகையில் தொழலாமா? தொழக்கூடாதுங்க. அசர் தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரை, சூரியன் மறையும் வரை நஃபிலான தொழுகையை தொழுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்க. எப்படி சுபுவுக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரை எந்த நஃபிலான தொழுகையும் தொழக்கூடாதோ, அதே மாதிரி அசருக்கு பிறகு சூரியன் மறையும் வரை, அதாவது மகரிப் வரை எந்த நஃபிலான தொழுகையும் தொழக்கூடாது. சில பேர் நோம்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, அசர் தொழுதுட்டு வந்து அப்புறம் நோம்பு திறக்க வரும்போது சரி டைம் இது 2 ரக்காத் தொழுலாமே அப்படின்னு பள்ளியில் தொழுகிறாங்க. அது தப்பு. அது அப்படி நஃபிலான தொழுகைகள் அசருக்கு பிறகு தொழுது ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க, தொழக்கூடாது.
அறியாமையால் இன்சூரன்ஸ் போட்டு விட்டோம், அந்த இன்சூரன்ஸ் இப்போது வந்து விட்டது, அந்த இன்சூரன்ஸ் பணத்தை என்ன செய்வது? இன்சூரன்ஸில் நீங்கள் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஹலால். எக்ஸ்ட்ராவாக வந்த பணம் உங்களுக்கு ஹராம், வட்டி. அந்த வட்டியை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு நஜிஸை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணணும். உங்கள் உடம்புல நஜிஸ் பட்டுடுச்சு, காக்கா எச்சம் போட்டுடுச்சு, அதில் நாய் வந்து ஆய் போயிடுச்சு, அப்போ அந்த நஜிஸை என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஃபத்வா கேட்டுருப்பீங்க, மக்காபலி இமாம்கிட்ட சரி ஃபத்வா கேட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்களா? எப்படி அவசரமாக கழுவி விடுவோம், அந்த மாதிரி நம்ம கை விட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த நஜிஸை தள்ளி விடணும். நீங்கள் உதாரணமாக 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த 10,000 ரூபா மட்டும் உங்களுக்கு ஹலாலு தெரியாமல் போட்டதுனால அதுக்கு மேலே வந்த வட்டி அது ஹராமே, அதை யார்ட்டையா கொடுத்து உங்கள் கை விட்டு போய்க்கிடுங்க, அவ்வளோ உங்கள்கிட்ட கூட அந்த பணம். How we can use provident fund amount which is being debited by companies? இது அதே தான் சட்டம். ப்ராவிடென்ட் ஃபண்ட்லையும் அதே தான். எது வந்து கம்பெனி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு எவ்வளோ வட்டி போட்டானோ அந்த வட்டியை நீங்கள் இதே மாதிரி தான் உங்கள் கையிலேருந்து போய்க்கிடணும், யார்ட்டையா கொடுத்துருவோம், எப்படியா போடணும், நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கி தள்ளிடணும். அல்லாஹ்வுடைய பெயரை இத்தனை முறை ஓதினால் இன்னும் நன்மை கிடைக்கும் என்கிறார்களே, அது உண்மையா? அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்குது, அஸ்மால் ஹுஸ்னா. அந்த அஸ்மால் ஹுஸ்னாக்களை யார் மனனம் செய்கிறாரோ, மன் ஹஃபிதஹா தஹலல் ஜன்னா, அவர் நிச்சயமாக சொர்க்கம் நுழைவார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அஸ்மால் ஹுஸ்னா என்பது அனைத்துமே புகழுக்குரியது, சிறப்புக்குரியது. அதை மனனம் செய்பவர் சொர்க்கத்திற்கு நுழைவார் என்பது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஹதீஸ். அதனால அந்த அஸ்மால் ஹுஸ்னாவை வாய்ப்பு கிடைக்கும் போது மனப்பாடம் பண்ணுங்க. அதில் இந்த காரியத்துக்காக இந்த இஸ்மை ஓதணும், இந்த காரியம் நிறைவேறதுக்காண்டி இந்த பேரை ஓதணும், இந்த காரியம் நிறைவேறதுக்காண்டி இந்த பேரை ஓதணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் பித்ஆத்துகள். யா கரீம் யா கரீம் யா கரீம் யா கரீம் யா கரீம் யா கரீம் 100 முறை ஓதுனா உடனே வந்து உங்களுக்கு பணம் கொழிக்கும் அப்படிங்கிறனால இவர் உட்காந்து யா கரீம் 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 இப்படி யா கரீம் ஓதுனா இருக்கிறான். அதே மாதிரி யாசமி 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 யா ராஃபி யா ராஃபி யா ராஃபி யா ராஃபி 100 முறை ஓதுனா 500 முறை ஓதுனா அந்த நன்மை கிடைக்கும், இந்த நன்மை கிடைக்கும். இது எல்லாமே ஹம்பக், எந்த ஆதாரமும் கிடையாது, ரசூலுல்லாஹி சொல்லி தரல. மொத்த அல்லாஹ்வுடைய 99 அஸ்மால் ஹுஸ்னா திருநாமங்களுமே சிறப்புக்குரியவை. அதை மனனம் செய்தால் இன்ஷாஅல்லாஹ் சொர்க்கத்துக்கு போலாம் ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. இறந்தவர்களுக்காக சதகா செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். நீங்கள் தர்மங்கள் செய்து அதை இறந்தவர்களுக்காக, யா அல்லாஹ், ஏன்னா ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் தாயார் இறந்துட்டாங்க, நான் அவங்களுக்காக என்ன செய்யணுங்க பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தண்ணீருடைய ஏற்பாடு செய்யி, தண்ணீருடைய ஏற்பாடு செஞ்சு அதை உன் தாய்க்கு சேர்த்து வச்சிரு நன்மையை அப்படிங்கிறாங்க. அது வந்து ரசூலுல்லாஹி ஹதீஸ்லேயே இருக்குது. அதே மாதிரி நிறைய சஹாபாக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இக்ரவு சூரத் யாசின் மௌத்தாக்கும், உங்களுடைய மரணித்தவர்களுக்காக சூரத் யாசின் ஓதுங்கண்டாங்க. அதனால இந்த மாதிரி இறந்தவர்களுக்காக நாம் குர்ஆன் ஓதியோ அல்லது சூரா யாசின் ஓதியோ அல்லது மற்ற சதகாக்கள் தர்மங்கள் செய்தோ நாம் அவர்களுக்காக சேர்த்து வைக்கலாமா? தாராளமாக சேர்த்து வைக்கலாம், அவங்களுக்கு நன்மை போய் சேரும். ஆனால் சூரத் யாசினோ அல்லது குர்ஆனோ ஓதுனா நீங்கள் சொந்தமாக உட்காந்து ஓதணுமே தவிர லெப்பைக்கு 5 ரூபா 10 ரூபா பணத்தை கொடுத்து அவர் இன்னும் சில லெப்பைகள் எப்படி தெரியுமா, உங்கள்கிட்ட வந்து எப்படித்தா அத்தா மூத்தாயிட்டாங்களா, யார் வீட்டில் மூத்தாயிட்டா போதும் அவருக்கு மணி அடிச்சிடும், டிங் 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 மீட்டர் விழுந்துடும். வருவார் வந்து என்னத்தா அப்புறம் சரி அத்தா மூத்தாட்ட நல்ல மனுஷன், சீதேவியான மனுஷன், அவன் உடனே குடியார பயில வந்துருப்பான். இவர் வந்து சீதேவியான மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு பாவம். சரி நான் ஒரு 40 யாசின் ஓதி வச்சிருக்கிறேன், அதை எப்படி அத்தாக்கு போஸ்ட் பண்ணிடலாமா? இவரு என்னோட சரி போஸ்ட் பண்ணலாங்க, ஸ்டாம்பு காசு கொடு இப்படி கேட்கலாம் இருக்காங்க. என்னடா 40 யாசின் என்ன பண்ணிருக்காருன்னா ஓதி முடிச்சு போட்டு வச்சிருப்பாராம், இவர் சொன்னதை முடிச்சு அவுத்து விட்டுவாராம், அதுக்கு ஸ்டாம்ப் போட்டோன்னா அந்த யாசின் நேரம் அல்லாட போய் சேர்ந்துருமா அவர்கிட்ட. இப்படியெல்லாம் ஏமாற்று பேர்வழிகள், அயோக்கிய பேர்வழிகள், மார்க்கத்தின் பேர்வழிகள் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம உம்மத்து ஏமாந்துகிட்டு இருக்குது, ஏமாந்துட்டு. நான் சும்மா இருக்கும்போது குர்ஆன் ஓதி முடிச்சு போட்டு வச்சிருக்கிறேன், யாசின் ஓதி முடிச்சு போட்டு வச்சிருக்கிறேன், அந்த முடிச்சு அவுத்து விட்டா போதும், அது நேரம் அவங்க அத்தாட போய் சேர்ந்துடும். அது அவுத்து விடணும்னு சொன்னா இவரு முடிச்ச வைக்க, இவரு இந்த மாதிரி சேருவேன். இவன் யார்? இவன் முடிச்ச வைக்க, ஏன்னா முடிச்சு அவுக்குறான்ல. அதனால இந்த முடிச்ச வைக்க பேச கேட்டு இவர் என்ன பண்றாரு, பணத்தை கொண்டு கொடுக்குறாரு இவருக்கு, இவர் பணத்தை வாங்கிட்டு முடிச்ச வைக்க முடிச்சு அவுத்து விட்டுறாரு. இந்த மாதிரி ஃப்ராடுக்கு பித்தலாடுறதுல இஸ்லாத்தில் இடம் கிடையாது. நீங்களா உட்காந்து ஓதுங்க, சூரத் யாசின் ஓதுங்க, குர்ஆன் ஓதுங்க, இல்லையா ஏழைகளுக்கு சதகா பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. யா அல்லாஹ் அந்த நன்மையை தாய் தந்தர் சேர்த்து வச்சிருயா அல்லாஹ் அப்படிங்க, தாராளமாக மார்க்கத்தில் கொடுவோம். Whether we can brush teeth with paste during fasting, no problem. நோம்பு என்ன, நான் இங்கிலீஷ் பேச சிரிக்கிறீங்க. அதாவது நோம்பு வச்சுக்கிட்டு பேஸ்ட் வச்சு ப்ரஷ் பண்ணலாமா அப்படி கேட்குறாங்க. தப்பு கிடையாது, உள்ளே போனால் தான் பிரச்சனை. நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு நல்லா வாயை கொப்பளிச்சிருங்க, அந்த பேஸ்ட்டில் உள்ள அந்த வாசனை அல்லது அந்த விறுவிறுப்பு இதெல்லாம் வர்ற அளவுக்கு சுத்தமாக வாயை கொப்பளிச்சிருங்க, தப்பு கிடையாது, நோம்பு முடியாது. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தருள்வான்.